ஒரு சின்ன ஒரு கேள்வியோட பிரசங்கத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற யாராவது நீங்கள், நான் வந்து பயங்கர பணக்காரனாக்கும், என்கிட்ட தேவைக்கு அதிகமாக இருக்குது, என்கிட்ட குறைவே இல்லாத அளவுக்கு காசு இருக்குது, நான் சுவிஸ் பேங்க்லலாம் போட்டு வைக்காட்டியும் பெரிய அளவில் வச்சுருக்கேன், எனக்கு காசு விஷயத்தில் எனக்கு ஒரு குறையும் இல்லை, அப்படி சொல்கிற யாராவது இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி யாராவது இருந்தால்? கிடையாது இல்லையா? யாராவது நான் பயங்கர பலசாலி, எனக்கு சரீரத்தில் நல்ல பலன் உண்டு, என்ன வேலைனாலும் ஏன்ட்ட சொல்லுங்கள், நான் 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனமும் கிடையாது, அப்படி சொல்கிற யாராவது இருக்கீங்களா? அதுவும் இல்லை இல்லையா? சரி, ஓகே. சரி, நான் பயங்கர அறிவாளியாக்கும், ஏன்ட்ட ஆலோசனை கேளுங்க, நான் சொன்னேன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கை தூக்கியாவது காட்டுங்களேன். அதுவும் இல்லை இல்லையா? அப்போ ஒன்று நமக்கு நல்லா தெரியுது, நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் என்ன இல்லைனாலும் அப்படி பெருசாக நிறைவாக சொல்கிறவளுக்கு ரொம்ப நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் அறிவு இருக்குது, ஏதோ கொஞ்சம் காசு இருக்குது, ஏதோ கொஞ்சம் சரீரத்தில் பலன் இருக்குது இல்லையா? அதை வச்சுட்டுனா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே அப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா? யாரும் நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறதுக்கு அல்ல, எல்லாட்டும் ஏதோ கொஞ்சம், ஏதோ கிருபை, ஏதோ ஆண்டவர் நடத்துகிறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுறாரு. ஏன் அவர் கொஞ்சம் கொடுக்குறாரு தெரியுமா? ஏன் அவர் நம்மளை இப்படி நடத்துகிறார் தெரியுமா? ஒன்று சொல்கிறாரு, நம்மளை இதன் மூலமாக நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. இதன் மூலமாக நம்மளை இதுலேருந்து நமக்கு ஒரு தீர்ப்பு, ஒரு நியாய தீர்ப்பு, இதன் மூலமாக நம்மளை அறிந்து கொள்ளுகிறார், அவர் ஜட்ஜ் பண்ணுகிறார் அவர் அப்படின்னு சொல்லலாம். லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? லூக்கா 16:10. ஹல்லேலூயா. என்ன சொல்லியிருக்கு? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் மேல் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட பார்த்து, ஆண்டவரே கொஞ்சம் தானப்பா இருக்குது, நான் என்ன செய்ய முடியும், எனக்கு கொஞ்சம் அறிவு தான் இருக்குது அப்படின்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்லுவார்னா, நீ கொஞ்சத்தில் எப்படி இருக்கிற, நீ கொஞ்சத்தில் எப்படி நீ நடக்கிற, எப்படி நீ ஒன்றை நடத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா நீ கொஞ்சத்தில் கரெக்டாக இருந்தாதான் உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைக்க முடியும் இல்லையா? பாருங்களேன், நேற்றுக்கு இங்கே விபிஎஸ்ஸுக்காக இங்கே 2 நாளாக சர்ச்சில் பயங்கர க்ளீனிங் வேலைலாம் நடந்துச்சு. ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக ரொம்ப நேரம் பண்ணி எல்லாம் தேய்ச்சி கழுவி, கொஞ்சம் வித்தியாசத்தை பார்த்துருப்பீங்க, வரும்போதே உங்களுக்கு ஒரு வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த செஞ்சவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு கை வலி, ஒருத்தருக்கு கால் வலி, ஒருத்தருக்கு இடுப்பில் பிடிச்சிக்கிச்சு, ஒவ்வொருத்தரும் அப்படியே நடந்து அவங்க பலத்தில் அப்படியே தள்ளாடி என்ன சொன்னாங்க, செஞ்சுட்டாங்க. அது நடுவில் ஒரு ஆண்டி சொன்னாங்க, ஏதோ சபையில் ஏதோ கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்குது, விபிஎஸ் மாதிரி இல்லை அப்படின்னாங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க. ஆனால் எப்படி செஞ்சாங்க? பெரிய பலத்தில் எல்லாம் இல்லை, எப்படி கொஞ்சம் பலத்தில், அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் பலத்தில் நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்காகன்னு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா செஞ்சாங்க. அதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ என் பிள்ளைக்கு கொஞ்சம் கூட பலன் கொடுக்கலாம் இல்லையா? கொஞ்சம் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி பாருங்களேன், ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நான் அனுபவப்படுது, நான் சொல்கிறேன். டைமே இல்லாத மாதிரி இருக்கும். எங்கேயாவது வேலைக்கு போறியான்னு கேட்டால் எங்கேயுமே போகலை, வீட்டில் தான் இருக்கேன் இல்லையா? உடனே எனக்கு அப்படி சிரிக்காதீங்க. ஆனாலும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயாக இல்லாத மாதிரி இருக்கும். மாறி பிள்ளைங்களை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆண்டவரை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நாள் ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தாரு. நீ வந்து ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை நீ முதல்ல கொடுத்து பாரு. கொஞ்சம் ஒரு இல்லையா இருக்கலாம், உனக்கு நிறைய வேலை இருக்கலாம் இல்லையா, ஹெல்ப் பண்ண யாருக்கும் நிறைய வேலை இருக்கலாம், கண்டினியூஸ் இருக்கலாம், ஆனாலும் அதில் கொஞ்சத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பாருன்னு. அப்போ நான் அந்த மாதிரி அதில் முதல்ல ப்ரேயர் ஆண்டவருக்கு காரியத்தில் அப்படியே உட்கார ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வேலையே இல்லாத மாதிரி இருக்கும். யார் செஞ்சாங்க, எப்படி முடிஞ்சதுன்னே தெரியாது. இல்லைன்னா அப்படியே ஸ்டவ்வெல்லாம் தொடச்சிட்டு அந்த பாலை மட்டும் சூடாக்கிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பால் அப்படியே பொங்கி வலிச்சிடும். திரும்ப உட்காந்து, நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கோம் இல்லை, எல்லாருக்கும் நடக்கும். அப்போ தான் தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பா ஜெபிச்சுட்டு கரெக்டாக
ஆண்டவருக்கு காரியத்தில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஜெபிச்சு அப்படியே அப்பா நடத்துங்கப்பான்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய கொஞ்சம் ரொம்ப பிஸினாலும் சரி. என் கணவனுடைய வாழ்க்கையில் கேட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு வேலை டைம் எப்போன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நைட்டு 2 மணி 3 மணி சில நேரம் 4 மணி வரை அப்படியே இருக்கும். தூங்கி இருக்கவே மாட்டாங்க. காலையில் அப்படியே எழுந்து ஏன்னா லேப்டாப் இப்படி கையில் வச்சுட்டு இங்கே நின்றுட்டு வேலை பார்ப்பாங்க. ஏன்னா உட்கார முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே எங்கேயாவது டேபிள் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. உட்கார்ந்தோம் நின்னும் வேலை நடக்கும். அப்படி வேலை நடக்கும். எப்படி போகுது வேலையை விட்டுருங்கன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி 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 ஆண்டவர் காரியத்தில் ஈடுபட அந்த வேலை வேலை கொஞ்சமாக மாறிடுச்சு. ஃப்ரீ டைம் ஜாஸ்தியாக மாறிச்சு. நிஜமா நீங்கள் வேணா அப்புறமா கேட்டு பாருங்கள். நிஜமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை நான் வேலை பழுல கஷ்டப்படுறேன், எனக்கு நேரமே இல்லை, எனக்கு டைமே கிடைக்கலன்னா அந்த கொஞ்சம் டைம் கிடைக்குது இல்லையா, அந்த கொஞ்சத்தை ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து பாருங்களேன். வித்தியாசத்தை நீங்கள் பார்த்து கொள்வீங்க. நீங்கள் என்ன ஏன்டெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட என்ன கொஞ்சம் இருக்கோ இருக்கிற கொஞ்சத்தை கொடுத்து பாருங்க. ஆண்டவர் அப்படியே இருக்கும்போது நிறைய பேர் அவருடைய பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. இப்போ சீஷர்கள்லாம் வந்து சொன்னாங்க, அனுப்பி விட்டுருங்க, இல்லைன்னே அவங்க எங்கேயா கிராமத்தில் போய் சாப்பிடட்டும், இங்கேங்க சாப்பாடுலாம் ஒன்று கிடைக்காது, இங்கே இவங்க பசியோட கஷ்டப்பட வேண்டாம், அனுப்பி விட்டுருங்கன்னு. உடனே ஆண்டவர் சொல்ல அதெல்லாம் முடியாது, இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? சீஷர்கள் எங்கே போவாங்க? எந்த கடைக்கு போய் எங்கே போய் வாங்குவாங்க? அழகாக சொல்ல இவங்களுக்குலாம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணுங்கன்னு ஒரு வாரத்தில் சொல்ல ரெடி பண்ணுங்கன்னு. இவங்க உடனே ஓடி வந்து சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஒன்றும் இல்லை, ஒரு 5 அப்போ 2 மீன் இவ்வளோ தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, ஒன்று கொண்டு வா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லை என்ன நடந்தது, நான் சொல்ல வேண்டாம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. 12 கூடை நிறைய மீதி எடுத்தாங்க. 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டாங்க. எனக்கு இதை படிக்கும் போதெல்லாம் ஒன்று தோணும், ஆண்டவரே சர்ச்சில் எல்லாரும் காலையில் எழும்பி வந்து கஷ்டப்பட்டு சமைச்சு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தா யாராவது வீட்டிலேருந்து ஒரு 5 தோசை கொண்டு வாங்க, யாராவது ஒரு 2 மீன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கையில் கொடுத்து கொஞ்சம் ஜெபிச்சு எல்லாருக்கும் கொடுத்துருங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் இல்லையா, எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆமாம் தானே, ஜாலி தானே. ஆளுக்கு யாருனாலும் நான் கொண்டு வரேன் பாஸ்டர், நாளைக்கு 5 தோசை தானே, நான் கொண்டு வரேன்னு கதை ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே என்ன தெரியுமா நடந்தது? இங்கே அந்த சின்ன பையன் அவன் தனக்குன்னு வச்சுருந்தான், அவனுக்கு வீட்டுக்கு போகலைன்னா அவனுக்கு கிடைக்காது, வேற இல்லை, அவ்வளோதான் இருந்துச்சு அவன்கிட்ட, அவனுக்கு வேற கிடையாது, அவன்கிட்ட இருந்தது கொஞ்சம். ஆண்டவருக்கு கொடுக்குறோன்னு சொன்னோடனே நம்ம ஒரு காரியத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேணும். என்னன்னா, உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்குது, அதில் 10 ரூபாய் கொடுக்கறது கொஞ்சமா நிறையவா? கொஞ்சம். அது கொடுக்கறது கஷ்டமா ஈஸியா? ஈஸி. 10 ரூபாய் நான் 100 ரூபாயை நாங்கள் கொடுத்துட்டு ஹல்லேலூயா இல்லையா கொடுத்துட்டு போயிடும். ஆனால் அதே நேரத்தில் இருக்கிறதே 10 ரூபா, அதில் கொடுக்கணும்னு சொன்னால் அதில் பஸ்ஸுக்கே காசு வேணுமே, நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாத அந்த கொஞ்சத்தை நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? அந்த கொஞ்சத்தை எனக்கே கால்வலி, என் வீட்டில் இருக்க வேலையை என்னால் செய்ய முடியலையே, எனக்கே அறிவு கிடையாது, நான் என்ன சொன்னாலும் அங்கே பிரச்சனை, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நான் போய் எப்படி ஆண்டவரை பற்றி 4 பேருக்கு சொல்ல முடியும்? அந்த கொஞ்சத்துல அவன் தூக்கி கொடுத்தான், அப்படியே அந்த சிறுவன் அப்படியே கொடுக்கும்போது அதை தேவன் ஆசீர்வதிச்சார். அப்ப கொடுக்கிறது என்பது அது கொஞ்சத்துல கொஞ்சமா கொடுத்துட்டு போகிற ஈஸியான காரியம் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் அவ்வளவுதான் கொடுத்தா என்கிட்ட ஒருவேளை குறைஞ்சிரும், ஒருவேளை என்கிட்ட இல்லாமலே ஆயிரும், எனக்குன்னு ஒண்ணு இருக்காது. அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அந்த கொஞ்சத்துல நம்மளால உண்மையா இருக்க முடியுமா? நம்மளால ஆண்டவருக்குன்னு கொடுக்க முடியுமா? அந்த கொஞ்சத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். அந்த கொஞ்சத்தை கொடுக்கும்போது அவருடைய அதிசயத்தை நாம் பார்க்கிறோம். அந்த கொஞ்சத்தை கொடுக்கும்போது அவருடைய அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம பெரிய பலசாலியெல்லாம் இல்லை, நம்ம பெரிய ஆவிக்குரியவங்கெல்லாம் இல்லை, நம்ம அப்படியே முட்டி போட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபிக்க கூடியவங்கெல்லாம் இல்லை. ஆனால் 5 நிமிஷம் ஜெபிக்க முடியுமே எல்லாராலையும், 10 நிமிஷம் ஜெபிக்க முடியுமே எல்லாராலையும், கொஞ்சம் போராடி ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்க முடியுமே எல்லாராலையும். ஆனால் அந்த கொஞ்சத்தை கொடுக்க முடியாததுக்கு நம்ம சொல்லுகிற காரியம் பெருசு. நிறைய சொல்லுறோம், எனக்கு அங்கே வேலை இருக்குது, எனக்கு இங்கே வேலை இருக்கு, என் வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை, ஜெபிக்க முடியலைன்னா எங்கேருந்து நிம்மதி கிடைக்கும்? வசனம் சொல்லுகிறது, என் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டாம்.
நான் யாரையும் தப்பா சொல்லலை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில சமாதான குறைவு இருக்குன்னா இந்த வேதத்தை நேசிக்க ஆரம்பிச்சு பாருங்க. நான் வேதத்தை படிக்க சொல்லலை, புரிந்து கொள்ளுங்க. வேதத்தை சும்மா வாசிட்டு கதவுக்கு மாதிரி வாசிட்டு போகிறது வேலை. வேதத்தை நேசித்து அந்த வேதத்தோட உறவாடுகிறது, அந்த வார்த்தை அவரோட பேசுகிற அனுபவம், அதிலே அப்படியே உறவாடுகிற அனுபவம், அதை நேசித்து அதை மார்போடு அணைத்து கொண்டு இந்த வேதத்தையும் என்னையும், இந்த வேதத்தில் உள்ள வார்த்தையும் என்னையும், இந்த வேதத்திலே கிடைக்கிற சந்தோஷத்தை, அந்த மன மகிழ்ச்சியும் எனக்கு வேணும்னு பிடித்துக் கொள்கிறவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு? வெளிப்படுத்தல் 3:8. யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 3:3 அதிகாரம் 8வது வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருக்க கூட வாசிமாத. உனக்கு உனக்கு அதுலேருந்து வாசி. அதுல இல்லை, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். போதுமா, போதும். கொஞ்சம் பலம் இருந்தும், கொஞ்சம் பலன் இருந்தும். இது யாருக்கு சொன்னதா? பிலதெல்பியா சபைக்கு இதை வந்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். இந்த சபைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் பலன் தான் உங்களுக்கு இருக்கு. நீங்க பெரிய அப்படின்னா ஆவிக்குரிய பலனை பத்தி சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் பலன் தான். ஆனா இருந்தும் நீங்க என்ன பண்ணீங்க? என்ன மறுதலிக்கல. ஒருவேளை இது நம்ம சபையை மாதிரியே எடுத்துக்கலாமே. நம்ம சபையில் நமக்கு பெரிய ஆவிக்குரிய இல்லையா, நமக்கு புதிதாக வரக்கூடியவர்கள், அப்போ புதிதாக வந்து நமக்கு, ஆனாலும் அந்த கொஞ்ச பலத்தின் மத்தியில் அவரை மறுதலிக்காம, அவருடைய நாமத்தை விட்டு கொடுக்காம, அவருடைய காரியங்களை விட்டு கொடுக்காம, முழுவதுமாக இருதயத்திலிருந்து அவரை நேசிக்கிற அனுபவம் இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, நீ கொஞ்சம் பலன் இருந்தும் நீ மறுதலிக்காதனால. இங்கே ஊழியத்துக்கு வந்திருக்க நிறைய ஊழியக்காரங்க கேட்பாங்க, எப்படி இந்த இடத்துல நீங்கள் ஊழியம் நடத்துகிறீங்க, எப்படி இங்கே ஊழியம் நடக்கு, நிறைய இந்த சைடில் ஊழியம் தொடங்கி மூடிட்டு போயிருக்காங்களே. இன்னும் நான் வெளிப்படையாக சொல்லணும்னா, சிலர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பேசாமல் இந்த சர்ச்சை இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இடத்துல நீங்கள் தொடங்குங்களேன், உங்களுக்கு நல்லா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியா? அப்படியா? இல்லை இல்லையா, ஆண்டவர் கொடுக்க வாக்கு தத்துவம் இருக்குன்னா அதுக்கு ஒருவேளை கொஞ்சமாக இருந்தாலும் அங்க கொஞ்சம் பலத்தோட இருக்கிற பலத்தோட அவருக்குன்னு உண்மையா நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறந்த வாசலை திறந்து வைக்கிறது யாரு? ஆண்டவர். அவர் சொல்லுகிறாரு, நான் திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது. சொல்லுகிறது யாரு? ஒருவரும் பூட்டக்கூடாது அப்படி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாது அப்படி பூட்டுகிறவரும் தேவன் சொல்லுகிறார், ஒருவரும் பூட்டாதபடி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில பகுதியில் உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல் இருக்குதா? எங்கேயோ திறக்க மாட்டேங்குதே, தட்டி தட்டி பார்த்துட்டேன், தட்டுங்கள் திறக்கப்படும் வசனம் சொல்லுது. ஆனா நான் தட்டி தட்டி பார்த்துட்டேன், இதை எப்படியாவது திறக்கணும், இந்த இடத்துல ஒரு விடுதலை வேணும், இந்த இடத்துல வாசல் திறக்கப்படணும், இந்த பிரச்சனை மாறணும், இந்த போராட்டம் மாறணும். ஆனா நான் நீண்ட நாளாய் போராடி கொண்டிருக்கிறேன், எனக்கு அந்த பிரச்சனை மாறலை அப்படிங்கிற சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய கொஞ்சத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. உங்களுடைய கொஞ்சத்தை, அந்த கொஞ்சம்னு சொல்லுகிறது என்னன்னா, ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கால் பயங்கர வலியாக இருக்கும், இல்லை கை ரொம்ப வலியாக இருக்கும். கால் வலியை எடுத்துப்போமே, கால் ரொம்ப வலியாக இருக்கும். அந்த கால் வலியோடு நடந்து நம்முடைய காரியங்களை, நம்முடைய வேலைகளை நம்ம செய்கிறவங்களாக இருக்கலாம். ஆனால் அந்தல நம்ம எப்படி இருக்கோம், நம்ம இருதயம் எப்படி இருக்கு? ஆண்டவரே, இந்த வலியோடு தான் நடக்கணுமா? எனக்கே கால் வலி, எனக்கு எப்பவும் கால் வலி, எனக்கு எப்பவும் இந்த கால் வலிச்சுட்டே இருக்கு, இந்த வலியோட ஊனிதான் என் வேலையை நான் செஞ்சுட்டு இப்படி முறுமுறுத்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா? இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் படுக்கையில் இல்லையே, எனக்கு கால் வலி இருந்தாலும் இந்த கஷ்டத்துல என் வேலைய, என் கடமைய எனக்கு செய்யத்தக்க பலனை நீங்க தந்திருக்கீங்களே ராஜா, என்ன கிருபையா நீங்க நடத்துறீங்களேப்பா. ஒருவேளை என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கும், என்கிட்ட நிறைய எல்லாம் இருக்கும், எனக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், எனக்கு போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அவைகளின் மத்தியிலும் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா? எத்தனையோ தலைப்புச் செய்திகளை வாசிக்கிறோமே, கடன் பிரச்சனையால குடும்பமாக தங்களை அழித்துக் கொண்டார்கள் என்ற
அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல யாரும் இல்லை இல்லவா? ஒருவேளை கலங்கி கொண்டிருந்தாலும் அந்த நிமிஷத்துல அந்த நேரத்துல வாசல்களை தேவன் நமக்கு திறந்து தருகிறார் இல்லையா? நம்மை நடத்துகிறார் இல்லையா? கைவிடல இல்லையா? அப்ப ஏன் இல்லாத அந்த கொஞ்சத்தை சொல்லணும்? இருக்கிற அந்த கொஞ்சத்தை சொல்லி அவரை துதித்து கொண்டே இருந்து பாருங்க. இருக்கிற அந்த கொஞ்சத்தை அவருக்கு கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விரும்புகிறது அந்த கொஞ்சத்தை தான் விரும்புகிறாரு. அவர் பெருசா எதிர்பார்க்கல. அவர் எப்படின்னா, அவருக்கு இருதயம் தேவை. அந்த இருதயத்துல நம்ம எவ்வளோ அவரை நேசிக்கிறோம், எவ்வளோ அவருக்காக பாடுபட நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அதனாலதான் அவர் கொஞ்சத்தை தந்து நம்மை சோதிக்கிறார். நிறைய கொடுத்துட்டு வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அந்த கொஞ்சத்துல உண்மையாக இருக்கிறவங்களை அநேகத்தின் மேல அதிகாரியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடம் உங்களுக்கு பலவீனமா இருக்கோ, எந்த இடத்துல ஏன்பா என் வாழ்க்கையில கொஞ்சம், இந்த பகுதியில ஏன்பா எனக்கு கொஞ்சம், இந்த இடத்துல ஏன்பா எனக்கு பலன் இல்ல, இந்த இடத்துல ஏன் ஆண்டவரே எனக்கு சொல்லு போராடி கொண்டிருக்கிறீங்களோ, அந்த இடத்துல நீங்க ஆண்டவருக்கு எழும்பி பாருங்க. அந்த இடத்துல நீங்க ஆண்டவருக்கு வைராக்கியமா எழும்பி பாருங்க. அந்த குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் நிறைவாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தை திறந்து சொல்லுங்க, அப்பா என் குறையை சொல்லி நான் இனி புலம்ப மாட்டேன். என்கிட்ட கொஞ்சம் சொல்லி நான் புலம்ப மாட்டேன். கொஞ்சமாவது எனக்கு தந்திருக்கீங்களே, கொஞ்சம் பலன் தந்திருக்கீங்களே, கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையை தந்திருக்கீங்களே, கொஞ்சம் ஜெபிக்க வச்சிருக்கீங்களே, கொஞ்சம் வேதம் வாசிக்க வச்சிருக்கீங்களே, இன்னும் 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 நான் செய்யதாப்பா சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. உங்களுக்கு முன்பாக தேவன் திறக்கிற வாசலை மனுஷனால அடைக்க முடியாது. அவைகளை அடைக்க ஒருவனும் இல்லை. ஏன்னா அவருடைய வல்லமைக்கு மேலான ஒரு வல்லமை இல்லை. அதுக்கு மாறாக வாசலை நான் திறக்கிறேன், வாசலை நான் திறக்கிறேன். அவங்கள கூப்பிடு, இவங்களை கூப்பிடு, அவங்கள்ட்ட சொல்லு, இவங்கள்ட்ட சொல்லு, அவங்கள்ட்ட ஆளு, இவங்கள்ட்ட ஆளு. அப்படி பண்ணா திறந்துருமா, இப்படி பண்ணா திறந்துருமா? போராடாதீங்க, போராடாதீங்க. உங்க கொஞ்சத்தை அவருடைய பாதத்துல வைத்து பாருங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வசனம், இது வேத வசனம், இது உண்மை உள்ளது, இது ஜீவ வார்த்தை. இது சொல்லுகிறது நான் அல்ல, ஆவியானவர். ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்தார். இந்த வசனம் உங்களுக்கு மட்டுமல்ல, அது எனக்கும் சேர்த்து அவர் எழுதி கொடுத்த வசனங்கள். இது நமக்கு பிரயோஜனம் உண்டாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சபையில இவைகளை நாம் செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்தில் பார்த்தோன்னு சொன்னா நிறைய பேர் எடுத்துக்காட்டு ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா எப்பவுமே ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லும் போது அவர் சில காரியங்களை சிலருக்கு எடுத்துக்காட்டா, சிலருக்கு மாதிரியா வைத்திருப்பார். அப்படி மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் டைரக்டா வந்து நம்மகிட்ட பேசிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்துவார், தரிசனங்களை கொடுத்து நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் பைபிளில் வந்து இதுக்கு நிறைய மாதிரிகளை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நமக்கு சமயம் இருக்கிற வரைக்கும், தேவன் அனுமதிக்கிற சமயம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். முதலாவது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 37 வரைக்கும் யாராவது வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 37 வரைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நமக்கு வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிந்திருக்கும். இங்கே என்னன்னா, தெரியாத ஒரு சிலர் தான் நான் சொல்கிறேன். இங்கே தாவீதை வந்து தன்னுடைய தகப்பன் ஈசாயை வந்து என்னன்னா சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாக அனுப்பி விடுகிறார். இவர் அனுப்பி விடும்போது இங்கே சகோதரர்களை பார்த்து அவர் கேட்குறாரு, இங்கே என்ன பிரச்சனை? கோலியாத் யாரோ சத்தம் போட்டுட்டு இருக்கிறாரு, இங்கே என்ன பிரச்சனை? எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்களே, இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. உடனே இந்த சகோதரர்களுக்கு ஜஸ்ட் என்னன்னு தான் கேட்டார், வேற பெருசாக ஒன்றும் கேட்கல. நான் போய் படிக்கிறேன்லாம் ஒன்றும் சொல்லலை. அதுக்குள்ளால் இந்த சகோதரர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உன் கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு நீங்கள் எங்கே வந்திருக்க? கவனிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க.
அதோட விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உன் அகங்காரம் தெரியும், நீ அப்படியாக்கும், நீ இப்படியாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது நன்மை செய்யணும்னு நினைச்சிருக்கீங்க, நினைச்சு எழும்பும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க காதுல கேட்டிருக்கீங்களா? ஏதாவது ஆண்டவருக்காக இல்ல அவருடைய வசனத்தின்படி உண்மையா நன்மையா வாழணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வார்த்தைகள் காதுகளில் கேட்டிருக்கா? கண்டிப்பா கேட்டிருக்கோம். கேட்காம இருக்கவே இருக்காதுங்க. எழும்பி இருந்தீங்கன்னா கேட்டிருக்கோம், அந்த வார்த்தைகள் காதுகளில் விழுந்திருக்கும். உடனே நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? ஆண்டவரே என்னென்ன சொன்னாங்க தெரியுமா, நான் இப்படியா நினைச்சேன், வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், வேண்டாம், போதும், எல்லாம் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி போதும் நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு தான் பிசாசு இந்த மாதிரி வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் கேட்க செய்வான். ஆனால் தாவீது அதை குறிச்செல்லாம் கவலைப்படலை. அந்த வார்த்தை தாவீதை பாதிக்கலை. ஏன் தெரியுமா? நம்ம அந்த வார்த்தை பாதிக்குது, ஆனால் தாவீதை அந்த வார்த்தை பாதிக்கலை. அப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, தாவீதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தாவீதுடைய வாழ்க்கையில் அவருடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவருக்காக, அவருக்கு உண்மையா ஏதாவது செய்யணும். அவருடைய நாமத்தை நிந்திச்சிட்டா, அவருக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா, ஆண்டவருக்கு எதிராக ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அவரால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதை செஞ்சு முடிச்சிட்டு தான் அவரால் அடுத்த காரியத்தை. உங்களுக்கு புரியலைன்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆபிரகாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவன் கொஞ்சம் துருன்னு கொஞ்சம் அக்கிரமம் பண்ற பையன் தெரியும். அவன்கிட்ட நீங்கள் ஏதாவது கூப்பிட்டு, நீ ஏன் இதை பண்ண, நீ ஏன் சர்ச்சில் அப்படி பேசிகிட்டு இருந்த, இப்போ நீ வந்தோன்னே சண்டை போடுவான். என்ன எப்பவும் சர்ச்சில் கேவலப்படுத்துறதே உங்களுக்கு வேலையாச்சு அப்படின்னுவான். முடிச்சுட்டு வந்தோடனே கேளுங்களேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், நீ ஏன் அப்படி ஒன்று. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் ஒன்றும் பண்ணல, அவன் ஜெர்ஷன் தான் பேசினான், அவன் தான் பேசினான், இவன் தான் பேசினான், அங்கே இப்படி நடந்துச்சுன்னு ஏதாவது உங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் போவான். அவன் சும்மா போக மாட்டான். ஆனால் அதே அவனுக்கு ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒன்று நடக்கும், அங்கே ரன்னிங் காம்படிஷன் நடக்கும். அந்த நேரத்தில் அவன் ஓடும்போது அவன் கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், டே நீ அக்கிரமிடா, நீ அப்படிடா, எப்படின்னா நீ என்ன வேணா சொல்லி திட்டுங்களேன், அவன் உங்கள் சைடு திரும்பியே பார்க்க மாட்டான். எனக்கு கேரண்டியாக தெரியும் அவன் பார்க்க மாட்டான். அவன் நேரம் அங்கே போய் முடிச்சு அவன் ப்ரைஸை வாங்கிட்டு வந்து வேணா என்ன ஆண்டி சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு அப்புறம் வேணா தொடங்குவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவன் நோக்கம் என்னன்னா, அவனுக்கு அந்த பிரைஸ் வேணும், அவனுக்கு அந்த பிரைஸை வாங்கிட்டு அதில் ஜெயிச்சு ஆகணும். அதனால நம்முடைய நோக்கம் நமக்கு ஒரு காரியத்தில் இருந்ததுன்னா, நமக்கு இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன வார்த்தையோ இல்லை அங்கே கொண்டு போய் ஏதோ பெரிய பெரிய பொருசோ பிரைஸோ இல்லை ஏதோ பரிசுகளோ நம்ம விரும்புகிற காரியங்களோ விரும்புகிற உணவுகளோ கொண்டு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? நான் முடிச்சிட்டு வந்து பார்த்துக்கிறேன், இது வேண்டாம், இது வேண்டாம். தாவீதோட நோக்கம் வேற, தாவீதோட எண்ணம் வேற, தாவீதோட சிந்தனை வேற. ஆனா நம்முடைய சிந்தனை மாறும்போது தான் நமக்கு கஷ்டம், நமக்கு வலிக்க செய்யுது இல்லையா? அப்ப நம்ம நோக்கம் எப்படி இருக்குன்னா, அந்த நோக்கம் பரலோகம். நான் பரலோகம் போகணும், நான் பரலோகத்துக்குள்ளே ஆத்மாவா வாழணும், நான் உண்மை உள்ளவனா இருக்கணும், நான் என் அப்பாவுக்கு பிரியமா இருக்கணும். ஒரே வார்த்தையில சொல்லணும், நான் அப்பாவுக்கு பிரியமா இருக்கணும். அவர் வரும்போது அவர் மகளே மகனே என்று சொல்லி என்னை அணைத்துக் கொள்ளணும், என் கையை பிடிச்சி என்னை கூட்டிட்டு போகணும். அந்த நோக்கம் இருந்ததுன்னா இதெல்லாம் நம்மளை அசைக்குமா? யோசித்து பாருங்களேன். இந்த வார்த்தைலாம் நம்மளை அசைக்குமா? இந்த காரியெல்லாம் நம்மளை அசைக்குமா? இந்த நிந்தனை, இந்த அவமானம், ஏதோ ஒரு பழிச்சொல், ஏதோ ஒரு அவமான சொல், இதெல்லாம் நம்மளை அசைக்கும் நினைக்கிறீங்களா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. உங்க மனசையே நீங்க கேட்டு பாருங்க. நம்ம நோக்கம் மாறும்போது, நோக்கம் கொஞ்சம் மாறும்போது தான் இந்த மாதிரிப்பட்ட சில சில்லறை காரியங்கள் சொல்லலாம், சில ஒன்றும் இல்லாத காரியங்கள், இவைகளை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இதை உள்ளுக்குள்ள வச்சுட்டு இதனால நமக்கு நோய், இதனால எனக்கு உடம்பு சரியில்லை, நான் தளர்ந்துட்டேன், நான் அப்படி ஆயிட்டேன், எனக்கு அப்படி ஆயிருச்சு, அந்த நோய் வந்துருச்சு. இல்லையா, இல்லையா, இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. பொதுவாக சொல்றாங்க, மனதில் சந்தோஷமா இருந்தால் உங்களுக்கு எந்த நோயும் வராதுன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்லுறாங்க இல்லையா? ஆனால் நமக்குள்ள மனசுக்குள்ள ஏதோ பாரங்களை சுமந்து கொண்டு, ஏதோ காரியங்களை சுமந்து கொண்டு, எதற்காக அதை கஷ்டப்படணும்? ஆண்டவர் நம்மளை சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும்படியாக தானே, நம்மளை சந்தோஷமா அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கும்படியாக இல்லையா அவர் இறங்கி வந்தார் பரலோகத்தை விட்டு. அப்ப ஏன் நம்ம தேவையில்லாத காரியங்களை யோசிக்கணும்? இங்கே வந்தவர் இந்த சவுல்கிட்ட வந்து சொல்லுகிறாரு, நான் பார்த்துக்கிறேன், இந்த கோலியாத்தை நான் பார்த்துக்கிறேன். உடனே சவுல் ராஜா சொல்லுறாரு, அவன் யுத்த வீரன்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் இப்போ ஞாபகத்துக்கு வாங்க, எந்த கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு நீ வந்திருக்க, நீங்கள் வந்து என்ன பண்ண போகிற? நீ பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடப்போது, உனக்கு தேவையில்லை. உடனே தான் தாவீது வாய்களை திறந்து சொல்லுகிறாரு, சவுலை பார்த்து, உம்முடைய அடியானாகிய என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது, யாரு? என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது. ஹல்லேலூயா. வந்து ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது.
முடிச்சு போச்சு. ஆட்டை பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம தான் இருக்கோம், நமக்கு பிடிச்ச ஒரு காரியமாகவே இருக்கட்டும். ஒரு ஆடு வந்து பிடிச்சிருச்சு. சிங்கம் வந்து வாயில் இருக்குது, பிடிச்சிருச்சு. அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்பு, வாயில் இருந்துச்சு, பிடிச்சி கையில் பிடிச்சிருச்சு. போகுமா நம்ம? ஒரு ஆடு தானே. அப்பா என்ன திட்டவா போகிறாரு? அப்போ ஆடு பிடிச்சி போயிருச்சுன்னா வரும். எல்லா மேய்ப்பர்களும் எல்லாரும் மேய்க்க போகும்போது இந்த மாதிரி யூஸ்வலாக ஆடு வந்து பிடிக்கும். ஆனால் மேய்ப்பர்கள் என்ன பண்ணால் தங்களை காத்து கொள்வதற்காக தாங்க எங்கேயா போய் ஒளிந்து கொள்வாங்க. அது 1-2 ஆடை எடுத்துகிட்டு போய் அதுக்கு பசி ஆறினோன்னு அது அந்த இடத்த விட்டு போயிடும். அப்புறம் மீதி இருக்க ஆடுகளை மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? இதுதான் உலக நீதி, இதுதான் நியாயம். இதுக்கு மேலே யாரும் தேவையில்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் கொஞ்சம் ஆடை கொடுத்து அனுப்புகிறோம். சொல்லுவோமா, டே ஒரு ஆடும் போயிடக்கூடாதுடா நீ வார் அப்படி சொல்லுவோமா? ஏதாவது வந்தா போடுறா நீ பத்திரமா, அப்படிதான் கண்டிப்பாக தாவீதோட தகப்பனும் சொல்லியிருப்பார் இல்லையா? ஆனால் தாவீதால முடியல. நான் ஒரு சின்ன ஒரு நடந்த ஒரு சம்பவம் நான் பார்த்தேன். என் கண்ணெதிர நடந்த ஒரு காரியம். ஒரு சின்ன பிள்ளை, அவங்க அம்மா ஒரு 3 மீனை அப்படியே வாங்கிட்டு அப்படியே பாத்திரத்தில் வச்சுருந்தாங்க. அப்படி அந்த ஒரு காக்கா வந்து அதில் ஒரு பெரிய மீன், அதில் ஒரு மீனை வந்து இந்த காக்கா என்ன பண்ணிச்சு, அப்படியே எடுத்துகிட்டு போயிருச்சு. அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைகிட்ட சொன்னா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ எடுத்துகிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. இந்த பிள்ளை அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. காக்கா வெளியில் வந்துருச்சு. இதுவும் அப்படியே வெளியில் ஓடியே போகுது. நிஜமாங்க, நம்ப மாட்டேன். காக்காட்ட போய் பிடிக்க முடியுமா? மீனை வாங்க முடியுமா? முடியாது இல்லையா? அது வெளியே வந்துருச்சு. அந்த காம்பவுண்டை விட்டும் அது வெளியில் போயிடுச்சு. இந்த பிள்ளை விடலை, சின்ன பிள்ளை தான், ஒரு 6-7 வயசு இருக்கலாம். அப்படியே ஓடுது, தொடர்ந்து ஓடி பின்னாலேயே போய் காக்காவையே பார்த்து போய் அந்த காக்கா என்ன பண்ணுச்சு, ஒரு கொய்யா மரத்துக்கு மேலே அப்படியே அந்த மீனை வச்சுட்டு அப்படியே உட்காந்துது. அப்படி உட்காந்து வச்சதும் அந்த மரம் கொஞ்சம் வழுக்காக இருக்கும்ல, சொரசொரன்னு இருக்காது இல்லையா? அப்படியே அந்த மீன் அப்படியே கீழே விழுந்துச்சு. இந்த பிள்ளைக்கு அப்படி மீன் கீழே விழுவும் சுற்றி காக்காக்கள் சேர்ந்துருச்சு, நிறைய சேர்ந்துருச்சு. இது சின்ன பிள்ளைக்கு, இந்த பிள்ளைக்கு பயம் ஒரு பக்கம். ஆனாலும் எப்படியாவது எடுத்துருன்னு சொல்லி கடன்னு அதை அப்படி பிடிச்சி ஏதோ பொண்ணை தூக்கி விரட்டிட்டு அதை எடுத்துட்டு கடன்னு ஓடி வந்துருச்சு. ஓடி வந்து அவங்க அம்மாட்ட கொண்டு வந்து மீனை கொடுத்துருச்சு. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியாது காக்கா கொண்டு போயிடும், அதுக்கு பின்னால் போனால் கிடைக்காதுங்கிற அந்த விஷயம் அதுக்கு தெரியாது. அதுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போன்னு சொல்லி அது பின்னாலேயே ஓடி போய் அதை கொண்டு வந்துருச்சு. அந்த மாதிரி தாவீது போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் போயிட்டாரு, போய் சொல்றாரு. அது அப்படியே வாயில இருந்தது, சிங்கத்தோட வாயில இருந்தது. ஆனா நான் விட்டு கொடுக்கல, நான் பயப்படல. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல சில பிரச்சனைகள், நம்ம குடும்பத்துல நம்முடைய வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல கணவனா இருக்கலாம், இல்ல ரட்சிக்கப்படாத மனைவியா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒன்னா இருக்கலாம். பிசாசு சிங்கம் போல கர்ஜித்து வருகிற பிசாசு அவனுடைய வாய்க்குள்ள வைத்திருக்கிறான். அவனுடைய வாயில, அவனுடைய பிடியில இதை எப்படி நான் மீட்டுக் கொள்வேன், இதை எப்படி நான் வீட்டுக்குள் விட்டுட்டு போறதுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை அபிஷேகித்து வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராடி ஜெயிக்கணும், போராடி. எதற்கு அவர் அபிஷேகத்தை தந்திருக்கிறார், எதற்கு நம்மை நிரப்பி வைத்திருக்கிறார், எதற்கு நம்மை பலவான்களாக வைத்திருக்கிறார். ஆவியிலே போராடி ஜெயிக்க. அது வாயில இருந்தாலும் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அது தகப்பன் எனக்கு கொடுத்த ஆடு, தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்துக் கொண்டிருக்கிறேன். என் பரமபிதா எனக்கு தந்த உறவு, என் பரமபிதா எனக்கு என்று கொடுத்தது. அதை அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, அப்படியெல்லாம் பிசாசு கையில கொடுத்துட்டு போக முடியாது. அவன் வேணும்னா பயந்து ஓடி போகட்டும். இயேசுவை நாமத்தால அறிக்கை செய்யும் போது அவன் இறந்த இடம் காணாம, அவன் இங்க எனக்கு இடம் இல்ல, இங்க என்னால நிக்க முடியாதுன்னு சொல்லி ஓடி போக வேண்டும். இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அழகு, இதுதான் தேவனுடைய பிள்ளைக்கு அவர் விரும்புகிறார். அதை நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது தாவீது சொல்வாரு, அதை நான் தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்த உடனே என்ன தெரியுமா நினைச்சிச்சு, அது என் மேல் பாய்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிங்கத்துக்கு வாயில அது எவ்வளோ ஆசையா சாப்பாடை வாயில வச்சிருக்கோம், அதட்டேந்து பிடிச்சு வாங்கும்போது அது சும்மா போகாது, அது அவ்வளோ ஈஸியா அமைதியா போகாது. அது உடனே அது என் மேல் பாய்ந்தது. ஹல்லேலூயா. அது நம்ம மேல திரும்பாத திசை திரும்பும். ஆனால் தேவ பலத்தினால, தேவ அபிஷேகத்தினால, அவருடைய கிருபையினால அவைகளில் தானே கிழித்து போட்டேன், அவைகளை அழித்து போட்டேன், அவைகளை மேற்கொண்டேன். இது தேவனாலே கூடும், இது தேவனாலே கூடும், அவருடைய பிள்ளைகளாலே கூடும், அவரை நம்புகிறவர்களாலே கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக தான் தேவன் உங்களையும்
உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஏதோ போயிருச்சு அவ்வளவுதான், நான் இந்த பிள்ளைக்காக ஜெபிச்சு பார்த்துட்டேன், நான் என் கணவருக்காக ஜெபிச்சு பார்த்துட்டேன், நான் என் மனைவிக்காக ஜெபிச்சு பார்த்துட்டேன், மாற்றம் வரலன்னு சொல்லிட்டு போகிறதற்காக அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்னுடைய கையில கொடுத்திருந்தால், தேவன் என் கையில என்ன நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தால், நான் உண்மையோடு அவர் வரும்போது, அப்பா இதோ நானும் நீர் தந்த பிள்ளைகளும் அவருக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா எங்கள் ஒவ்வொருவர் மேல் ஒரு அபிஷேகம் அப்பா. பயந்து ஓடுகிற இல்ல, குறுகி போய் மூலையில உட்காருகிற இல்ல, உமக்கென்று எழும்பி நிற்கிற அபிஷேகம் ஆண்டவரே. ஓ ரிஷபோலிக்கதரா போதரா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையா தாங்கப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையா தாங்க ஆண்டவரே. இது உலகம்னா, இது வனாந்திரமான பாதைனா, இங்க சிங்கமும் கரடியும் வரும், சிங்கமும் கரடியும் போராடும்படியாக வரும். ஆனால் அவைகளை மேற்கொள்கிற அபிஷேகத்தை தேவன் நமக்கு ஊற்றியிருக்கிறார், நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சத்தை கொடுக்கிறது. அவனுக்குள்ள அந்த ஒரு காரியம் இருந்தது. கொஞ்சம் ஆடுகள் தானே என்னை நம்பி அப்பா தந்திருக்கிறாரு, இதை போட்டுட்டு போயிடலான்னு இல்லை. அந்த கொஞ்சத்தில் அவன் உண்மையாக இருந்தான். அந்த கொஞ்சம் ஆடுகளுக்கு அவன் கரெக்டாக போய் கணக்கு சொல்லணும்னு இருந்தான். அதனால் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அதனால தேவன் அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். தேவன் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக அவனை அபிஷேகம் பண்ணினார். இதுவரை தகப்பனுடைய ஆடுகளை, கொஞ்சம் ஆடுகளை உதாசீனப்படுத்தப்பட்டு அப்படியே மேய்த்து கொண்டிருந்தவனே தேவன் தெரிந்தெடுத்த போது, தேவன் அவருடைய ஆடுகளை, இஸ்ரவேல் அவருடைய ஆடு, அவருடைய ஆடுகளை தாவீதை நம்பி கையில கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எனக்கு 2 பேர் தானே, ஒருத்தர் தானே, ஒருவருடைய ரட்சிப்பு இல்லையா 2 பேருடைய ரட்சிப்பு. இதற்காக போராடி கொண்டிருக்கிற நீங்கள் உண்மையாக போராடி அங்கே ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொண்டீர்களான தேவன் அவர்கள் உங்களை தமக்காக தெரிந்து கொள்வார், அவருடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொள்வார். அதோட முடிஞ்சிடாது, குடும்பத்துக்குள்ள அது ஒரு ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் முடியும் போது அவருக்கான வேலையில் அவர் அமர்த்துவார், அவருக்கென்று உங்களை நிற்க வைப்பார். அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய மகிமைக்காக, அவருக்கென்று உண்மையுள்ள சாட்சிகளாக. ஏன்னா அவருக்காக அந்த உண்மையா நினைக்கிறாங்க. கரடி மேலே பாஞ்சாலும் பயப்பட மாட்டாங்க, அவங்க ஜீவனை குறித்து பயப்பட மாட்டாங்க. என் ஜீவன் போயிருமே நினைக்க மாட்டாங்க. என் ஜீவன் இருக்கோ இல்லையோ, அது இருக்கிற வரைக்கும் இந்த காரியத்தை செய்து முடிக்காம நான் ஓய மாட்டேன், மீதி ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும் என்று தன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல். ஜீவனையே பொருட்படுத்தலாம், வேற எதையாவது பொருட்படுத்துவாங்களா? வேற ஏதாவது காரியங்களை பெருசா பொருட்படுத்த முடியுமா? இல்லை இல்லையா? எந்த காரியமும் பெருசா தெரியாது. நோக்கம் பரலோக நோக்கம். அப்படியே ஆண்டவர் என் மேல வச்ச திட்டம், ஆண்டவர் எனக்காக வச்ச காரியம், ஆண்டவர் என்கிட்ட விரும்புகிற காரியம், அவருக்கு உண்மையா. முதல் நோக்கம் என்ன தெரியுமா? அவருக்கு நம்ம உண்மையா இருக்கணும், அவருக்கு நம்ம பிரியமா இருக்கணும். நம்மளை பார்த்து அப்படியே என் மனவாட்டின்னு சொல்லி அவர் நம்மை அணைத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் தேவன் முதல்ல நம்மகிட்ட விரும்புகிற காரியம். முதல் திட்டம் அவர் நம்ம மேல வச்சிருக்கிறது. தாவீது அந்த வனாந்திரத்தில் தெரிந்து கொண்டார் என்றால், தாவீது மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் நான் சொல்லுகிறபடி செய்வேன் அல்ல, இவனுக்கு நான் சொன்னா, இவனை அடிச்சு சொன்னா இவன் என் வழிக்கு வருவான் அல்ல, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இருதயத்துக்கு ஏற்றவர்கள், அவருடைய இருதயத்துக்கு அவருடைய இருதயம் அப்படியே சொல்லலாம். இந்த பிள்ளை என் பிள்ளை, இந்த பிள்ளையை நம்பி நான் சொல்லலாம், என் பிள்ளையை நம்பி நான் இந்த கட்டளையை கொடுக்கலாம், என் பிள்ளையை நம்பி நான் செய்யலாம், என் பிள்ளைக்காக நான் முன்னாடி போய் நிற்கலாம். ஏன்னா அவர் வந்து நின்று நமக்காக எல்லாம் செய்து முடிச்ச பிறகு நம்ம மூலமா அவருடைய நாமம் தூஷிக்கப்படணும், அது எவ்வளவு கேவலமாக இருக்கும் இல்லையா? அது அவருக்கு எவ்வளவு கேவலமாக இருக்கும் இல்லையா? ஒருவேளை நம்ம பிள்ளை, என் பிள்ளைன்னு போய் நாங்கள் நிற்போம், அங்கே நிற்கும் போது அந்த பிள்ளை மேலே 1000 தப்பு இருந்தா நம்ம கூனி குறுகி தானே நிற்க முடியும், தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா? என்னதான் பெரிய பணம் இருந்தாலும், என்னதான் பதவி இருந்தாலும்,
இருந்தாலும், என்னதான் பெரிய காரியங்கள் இருந்தாலும் நிற்க முடியாது இல்லையா? தலையை கீழே தொங்க போட்டு தான் நிற்கணும். நம்ம அப்பா எந்த சூழ்நிலை நமக்காக தலையை தொங்க போட்டுன்ற கூடாது. நம்ம பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு, நம்மை பிள்ளைகளாக வேர்பிரித்திருக்கிறாரு, நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, அவருடைய ரத்தத்தினால மீட்டி கொண்டிருக்கிறாரு, இம்மட்டும் ஜீவனோட வைத்திருக்கிறாரு, இம்மட்டும் கரத்தை பிடித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அவருடைய நாமம் நம் மூலம் உயர்த்தப்படணுமே தவிர எந்த இடத்துலையும் குறைஞ்சு போயிடக்கூடாது. கண்களை மூடுவோமா? அப்பாவை பார்த்து கேட்போம், அப்பா என் கொஞ்சத்தை நான் உண்மையா உங்களுக்கு தரணும்ப்பா. நான் பெரிய பலசாலியெல்லாம் இல்லை, நான் பெரிய ஆளெல்லாம் இல்லைப்பா, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. ஆனால் நீங்களும் கொஞ்சம் தானப்பா கேட்குறீங்க. 5 தாளந்தை கொடுத்தவன் அதை அப்படியே 10 தாளந்தா கொடுத்தானேப்பா. எனக்கு தேவை இருக்கட்டும், பத்திரமா இருக்கட்டும் மூடி மூடி வச்சவன் ஒன்றும் இல்லாம போனா. இருக்கிற கொஞ்சத்தை, கொஞ்சம் பலம் தானே இருக்கு, கொஞ்சம் அறிவு தானே இருக்கு, எனக்கு கொஞ்சம் தானே பேச தெரியும் அப்படின்னு வச்சுட்டே இருந்தீங்கன்னா இருக்கிறதும் இல்லாம ஆயிரும். அப்பா நீங்க எனக்கு தந்த தாளந்தப்பா, நீங்க எனக்கு தந்த தாளந்த. சிலர் பேசுறது ரொம்ப அழகா பேசுவாங்க, அவங்களுக்கு பேசினா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கலாம் கேட்டுட்டே இருக்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாருன்னா நீங்க ஆண்டவரை பத்தி பேசுங்க, ஆண்டவருடைய மகிமை அது அதிகமா பேசுங்க, ஆண்டவரை பத்தி அதிகமா சொல்லுங்க, அதிகமா அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாத்திரமல்ல, அது உங்கள் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாக மாறும். அப்பா நாங்கள் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருக்கணும்ப்பா. அப்படி இருக்கணும்னா தாவீத மாதிரி கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிடுவோமா? அப்பா நாங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும்ப்பா. நீங்க எங்களுக்கு அடுத்த அந்த கொஞ்சத்துல நாங்க உண்மையா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா, கிருபை தாங்கப்பா. எங்கள் நேரங்களை நாங்கள் வீணடிக்க அல்லப்பா. இந்த உலகத்துல கொஞ்ச காலம் தான்ப்பா, பெருசா 100 வருஷம் வாழ்ந்தா கூட அது கொஞ்சம் தான், அது கொஞ்சம் தான். 2026 எழுதுறோமே, கொஞ்சம் தானே. 100 இருந்தா கூட கொஞ்சம் தானே. அந்த கொஞ்ச நாட்களில் ஆண்டவருக்குன்னு ஏதாவது பண்ணணும். அவர் நமக்காக எவ்வளவோ பண்ணுகிறார் இல்லையா? அவர் நமக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறார் அல்லவா? அவருடைய நாமத்திற்கு உண்மையாக, அவருடைய நாமத்திற்கு சாட்சியாக, அவருடைய நாமத்திற்கு மகிமையாக கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. நம்ம மாற 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 அவர் நம்மை அதிகத்தின் மேலே அதிகாரியாக வைக்கிறார். எங்க இருதயத்துல, எங்க ஒவ்வொருடைய இருதயத்திலும் கொஞ்சத்திலே உண்மையா இருக்கின்ற வாஞ்ச வரட்டும் அப்பா. எங்கள் கொஞ்சத்திலே நாங்கள் உண்மை அதிகமாக உயர்த்துகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நீந்தை சிலுவைதனை, அவமானம் நீந்தை சிலுவைதனை அனுதின
உமக்காய் சுமக்கின்றேன் அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன் உமக்காய்